गाइस அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவளிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம மிஸ் நைட் அண்ட் டே ட்ராமாவோட எபிசோட் 10 பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ளே மாட்டிட்டாங்க. அங்கே வில்லன் தாத்தா வெளியே நிற்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி வருது. நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சிக்கிறாங்க. அவங்க போய் அவங்களோட ஷேவிங் பண்ணுறாங்கல்ல அந்த மிஷின் அதை எடுத்துக்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக. அப்புறம் தான் சவுண்டு கேட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம தாத்தா வராரு. அப்புறம் அந்த பொண்ணு ரிப்போர்ட் கொடுக்குது. பிளட் டெஸ்ட் பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு யோசனை எதுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளி சத்தம் கேட்டோன்னே அந்த வில்லன் தாத்தா அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் பாட்டியும் அங்கேருந்து வெளியே அப்பாடா அப்படின்னு உட்காடுறாங்க. அடுத்து நம்ம அசிஸ்டன்ட் சாரை காமிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு அந்த வரைக்குள்ளே போய் எல்லா பக்கம் தேடுறாரு. ஃபஸ்ட்டு எங்கேயுமே காணலை. அப்புறம் யாரோ வர போகிறாங்கன்னு தெரிஞ்சு போய் ஒளிஞ்சு போன அந்த சமயத்தில் தான் அங்கே தான் பார்த்து அந்த ஃபென்ட்ரைல் ட்ரக்ஸு ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு இவ்வளோ ட்ரக்ஸ்ன்னு யோசிச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே மாட்டிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் தான் அந்த பொண்ணை அந்த காடு வச்சுருக்க பொண்ணை அடித்து போட்டு இவர் காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அங்கே ஒரு அறைக்குள்ளே போகிறாரு. அங்கே கருகும்முன்னு இருக்குது. இல்லை இருட்டாக தான் இருக்குது. அங்கே போயிட்டு பார்த்தா நிறைய ட்ரக்ஸ் அங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு அவரும் வெளியே வந்துட்டார். நம்ம ஹீரோ பாட்டி நான் அசிஸ்டன்ட் சாரை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல 3 பேர். அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி சொல்லிடுச்சு. அவர் துரத்திட்டே வராரு. ஒரு வழியாக 3 பேர் காரில் போகிறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் சாருக்கு வேறு காலில் அடிபட்டுறது. என்னாச்சு, பரவாயில்லையா, இல்லை ஓகேவா, ஓகே சார், கஷ்டப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் சார் ஹீரோயின் பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு அப்படிங்கிறாங்க. அங்கே எதாவது நடந்துச்சு? ஆமாம், ரொம்ப நடந்துச்சு. நம்ம மாட்டிக்கிட்ட இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. சரி, என்ன ஆதாரம் கிடச்சது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாட்டி அவரோட எடுத்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த சர்வர் காமிக்கிறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் சார் ஃபோட்டோ காமிக்கிறாரு. இங்கே கண்டிப்பாக வென்டைல் இருக்குது, அதுக்கு ஆதாரம்னு சொல்லி அதை ஃபுல்லாக காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சார் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து கொடுத்து இதை நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3 பேர் காரில் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாட்டிக்கு அவருக்கு எதுக்கு என்னோட பிளட் சாம்பிள் வேணும், ஆண்டின்னு நினச்சதா பிளட் சாம்பிள் எடுத்திருக்காங்க. அப்போது அவருக்கு எதுக்கு ஆண்டி தேவைப்படுறாங்க, இப்போ ஆண்டிக்கும் அவருக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குமா, ஆண்டிக்கு டெத்துக்கு இவங்க தான் காரணமாக இருக்குமோன்னு சொல்லி பலமாக யோசிச்சிட்டே வராங்க. அப்புறம் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் பாட்டி அந்த தாத்தா இருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா அவங்க வேலை செய்கிற பக்கமெல்லாம் செக் பண்ணிகிட்டே போகிறப்போ அவங்களோட ஃப்ரெண்டு அந்த பாட்டி வராங்க. ஏமா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, சும்மா தான் வந்தேன். ஆமாம், அந்த தாத்தா இன்னும் வரலையா, எங்கே ஆளையே காணோம், அவர் லீவ் எடுத்திருக்காரு கொஞ்ச நாளைக்கு. ஆமாம், நீ எதுக்கு அவர் கேட்குற அப்படிங்கிறாரு. இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்கா, எங்கே சொல்லு பாப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா கேட்டேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இவங்க போனோன்னே நம்ம ஹீரோ சாரும் அசிஸ்டன்ட் சாரும் வராங்க. எனக்கு எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. அவர் நல்ல வசதியானவர் தானே, அப்புறம் எதுக்கு இந்த ட்ரக்ஸை சேல் பண்ணுறதுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சார் கேட்குறாரு. எனக்கு அதுதான் புரியல, நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உள்ளே போகிறப்ப நம்ம பாட்டி அந்த கையில் அவர் கொடுத்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அவங்க பண்ணதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே ஓடி போய் கிட்ட போய் நின்று, சார் அந்த டாக்டர் சார் லீவாமா கேட்டார். ஏன் திடீர்னு லீவு, எனக்கு தெரியல, உங்களுக்கு எதாவது தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு நம்ம பாட்டி மூஞ்சி பார்த்தோன்னா அவங்க படப்படப்பாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்னாச்சு, ஏன் உங்கள் முகம் இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க போய் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அதே யோசனையாகவே இருக்குது. அடுத்து நம்ம வில்லன் தாத்தாவை காமிக்கிறாரு. அவர் தன் ட்ராவில் அந்த சேவிங் மிஷின் இல்லாததை பார்த்துட்டு யாரோ வந்திருக்காங்கன்னு அவருக்கு தோணுது. போய் லேப்டாப்பில் சிசிடிவி செக் பண்ணுறப்போ நம்ம அந்த பாட்டி வரதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு இந்த கேமுக்கு நான் சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன், இதோட எண்டு சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லி கோபமாக சொல்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் சோகமாக வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு வியூஸ் வரல, இனிமேல் நிறைய வியூஸ் போகணுன்னு நான் ஃபோட்டோ எடிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவர் மேலே நீ கிஸ் கொடுத்ததுக்கு செக்ஸுவல் கேஸ் போட்டாரான்னு சொல்லி கேட்குறாங்க. செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸு. நீ என்ன லூஸா, நான் அவருக்கு லிப்ஸில் கிஸ் பண்ணவே இல்லை, அவரோட கையில் தான் கிஸ் பண்ணேன், இதுக்கெல்லாம் போய் கேஸ் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸுங்கிறது அவங்க நம்ம உடம்புல எங்கே தொடுறோம் பண்ணுறோன்ட்டு கிடையாது, அதனால அவங்க துன்புறுத்தப்பட்டாங்களா இல்லைங்கிறது தான் கண்டிப்பாக அவர் போட்டிருப்பார் தானே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பாரு, நீ ஏதாவது செய்யணும், உனக்கு 50% சான்ஸ் இருக்குது, நீ கண்டிப்பாக முடியும், அவர்கிட்ட கேட்டு பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அந்த சுச்சுவேஷனில் எனக்கு 51%, 70%, 1% சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா? இங்கே பாரு, நீ கவலைப்படாத, இந்த பிரச்சனையை உனக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன், நீ டோன்ட் வரி, எனக்காக ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னை நம்பலாம், கண்டிப்பாக உனக்காக நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விடு, முதல்ல அந்த போஸ்ட் போட்டியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் பாட்டி அடுத்த
பார்த்தோன்னா ஆஃபீஸில் இருக்காங்க. நமக்கு குட்டி ஹீரோ வராரு. அவங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வந்து அமைதியாக 2 பேரும் உட்காடுறாங்க. இந்தா குடிங்கிறாங்க. இல்லை எனக்கு இது வேண்டாம், நான் வேறு குடிக்க போகிறேங்கிறாங்க. ஏன் இது மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் இது குடித்தா நைட்டு ரொம்ப தூக்கம் வரதில்லை அப்படிங்கிறாங்க. இல்லையே உனக்கு தூக்கம் வராததுக்கு வேறு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுவா என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய காணாம போன கேட்டுக்கு போஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா, வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தா, அதனால் நைட்டு தூக்கம் முடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இதுக்கே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, எங்கிட்ட சொல்லி தான் இந்த பிரச்சனை நான் ஈஸியாக முடிச்சிருப்பேன்னு சொல்லி உடனே இந்த போஸ்ட் வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரோட அக்கௌண்ட்டில் போடுறாங்க. அவர் தான் பெரிய ஹீரோவாச்சு, மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது. உடனே மெசேஜ் வந்துடுச்சு. அவரோட போஸ்ட்டில் பார்த்துட்டு சூப்பர், லைக்கு கமெண்ட்டு ஷேர், இந்த கேட்டு சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி கேட்டு நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி ஒரே மெசேஜாக வருது. நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஆஃபீஸில் உட்காந்து ஃபோனை பார்க்குறாங்க. அதுலேயும் நிறையா வருது. இந்த மாதிரி கேட்டு வந்து இருக்குன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துச்சு பாருன்னு சொல்லி அந்த ஹீரோ சார் வந்து அனுப்புகிறாரு. அவங்க சொன்ன மாதிரி நிறைய லைக்ஸு ஷேரு எல்லாமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம குட்டி ஹீரோவும் நம்ம ஹீரோயின் பாட்டியும் வந்து காரில் போயிட்டுருக்காங்க. எங்கன்னா அந்த கேட்டு பிடிக்கிறக்கா, அந்த கேட்டு வந்து ஒருத்தங்க இருக்குது வான்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்புனாங்களே, அவங்கள பார்க்க போகிறாங்க. இரு நானும் வரேன். நீ வரவாத, நான் மட்டும் போயிட்டு வர தனியாக என்னால் போக முடியும். இங்கே பாரு அந்த போஸ்ட் நான் தானே போட்டேன், அப்போ நான் தானே போகணும். இங்கே பாரு நான் என் ஃப்ரெண்டு சொன்னதாக சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வந்து போஸ்ட்டை பார்த்துருக்காங்க. ஆமாம், அதுக்காக நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். நான் என் மட்டும் கேட்டை கண்டுபிடிச்சிட்டா உனக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேவர் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வரேன். இருப்பா நானும் வரேன். வேண்டாம் நீ இங்கேயே இருக்கிற, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டி அவங்க போகிறாங்க. அங்கே போனால் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு. இவங்க கிட்ட போயிட்டு ஹலோ வணக்கம், நீங்கள் தானே வந்து கேட்டு கொண்டு வரேன்னு சொன்னீங்க, கேட்டு எங்கே காணோம், என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, குட்டி ஹீரோ வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவரோட ஃப்ரெண்டு எனக்காக போஸ்ட் பண்ணார், நான் இங்கே அவங்க தான் ஃபோட்டோ அனுப்புன்னு சொல்லி இந்த அட்ரஸ் நான் உங்களை வந்தேன் அப்படின்னாரு. நான் அவருக்காக தான் பண்ணேன், ஆனால் கேட்டெல்லாம் கொண்டு வரல அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனீங்களே கேட் இருக்குன்னு சொல்லி, அதுவா நான் சும்மா எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி காமிச்சேங்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து எங்களுக்கு எவ்வளோ அலைச்சல் தெரியுமா, காசு வேஸ்ட் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன காசு தானே வேணும்னு சொல்லி காசு கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க எஸ்கியூஸ் மீன்னு சொல்லி கோவமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டி போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்தோன்னே என்னாச்சு, கேட் இல்லையா, நீ வண்டியில் ஏறு முதல்ல சொல்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் வண்டியில் கிளம்பி போகிறாங்க. அடுத்து நைட் ஆனால் ஹீரோ சார் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு கடைக்கு போயிட்டு ஹீரோ சார் பார்த்தோன்னே உடனே நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறது வருது, நீ எதுக்கு அவர் ஒன்று அவாய்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிறாங்க. ஆமாம் ரொம்ப பிஸியாக இருப்பார் போல், நானும் கண்டுக்கல, நானும் ரொம்ப பிஸி இல்லை அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒரு அவர்கிட்ட சான்ஸ் கிடச்சா கேட்டு பாரு என்னன்னு கேட்குறது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கல. எனக்கு என்னமோ அவருக்கு வந்து உன்னை அவாய்ட் பண்ணுற டிப்ஸை மறைக்கலை, நீ அவர் மண்டையில் இடிக்க போறியோன்னு நினச்சி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை பார்த்துட்டு ஹலோ சார் அப்படிங்கிறாங்க. வணக்கம்ங்கிறாங்க. வாங்களே ஒரு டீ காஃபி சாப்பிட்டு போகலாம். யார் என்னையவா கேட்குறீங்க? ஆமாம் உங்களை தான். இல்லை பரவாயில்ல டைம் ஆச்சு நான் போகணும். ஆனால் நான் உங்ககிட்ட நம்ம ஹீரோயினை பற்றி கொஞ்சம் பேசணுமே. அவங்கள பற்றியா என்ன பேசணும், இங்கே வேண்டாமே மேலே வாங்களேன் டீ குடிச்சிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க சார் உட்காருங்க, தண்ணி ஓகேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னாங்க. அவங்கள பற்றி நீங்கள் என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் முதல்ல உட்காருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உட்காந்துட்டு பேச வரப்போ நம்ம ஹீரோயின் வந்து கால் வருது. எடுத்துகிட்டு ஹலோ சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ ஃபுட்டு வாங்கறதுக்காக தான் என்னை கூப்பிட்டினா, நீயே போய் வாங்கிக்கோ, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். நீ ரொம்ப பிஸியாக இருக்கியா, அப்படி எங்கே தான் இருக்க அப்படின்னு நம்ம கேட்குறப்பவே நம்ம குட்டி ஹீரோ வந்து பேசுகிறது இவளுக்கு கேட்குது. என்ன ஒரு பையன் கூட இருக்கியா, யார் அந்த பையன், வாய்ஸே ஸ்வீட்டாக இருக்குது, ஆள் பார்க்க ஃபேஸ் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனிவேஸ் நான் நைட்டு வீட்டுக்கு வரக்கு ரொம்ப லேட் ஆகும், சப்போஸ் வர முடியாமல் கூட போகலாம், நீ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் நான் உங்க கூட தான் இருக்கிறதா சொல்லிடு அப்படிங்கிறாங்க. உடனே நமக்கு தண்ணி குடிச்சிருந்த நம்ம ஹீரோக்கு புற ஏறிடுது. அவங்க நைட்டு வெளியே இருப்பாங்க, நைட்டு வரமாட்டாங்கன்னு சொன்னோன்னே உடனே ஒரு டென்ஷன் ஆகிறாரு. இவரோட புறையணுன்னா சவுண்டு கேட்டோன்னே உடனே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு காலை கட் பண்ணிட்டு வந்து அமைதியாக உட்காடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டை தடுக்க மாட்டிங்களா, நைட்டு வெளியே வேற தங்குறேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் கேட்டிங்களா நான் ஃபோனில் பேசுகிறது, அதனால் உங்களுக்கு செம்ம சார்பு சார் உங்கள் காது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள், நான் ஏன் சார் தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் அவங்களுக்கு டேஞ்சர்ஸ் இல்லையா, வெளியே போய் நைட் தங்கினா, இப்போ அவங்க வெளியே போய் தங்குறது டேஞ்சர்ஸா இல்லை ஒரு பையன் இருக்கானே அவன் டேஞ்சர்ஸா அப்படிங்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காரு. அதுக்கப்புறம் சரி அவளை பற்றி பேசணும்னு சொன்னீங்களே என்ன பேசணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் சார் சொல்ல வந்தால் எப்படி சொல்கிறேன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை வந்து படுத்துருக்கிறது காமிக்கிறாங்க. அவர்னால படுக்கவே முடியல, இப்படி திரும்பி படுப்புறாரு அப்படி திரும்பி படுப்புறாரு, சுத்தமாக முடியவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்களே, அப்படி யார் கூட இருக்காங்கன்னு அவளுக்கு ஒரே டவுட்டு. சரி ஃபோன் பேச வரலான்னு சொல்லி வந்து ஃபோன் எடுக்க வராரு. ஃபோன் எடுக்க வந்தால் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரே போராட்டம். ஃபோன் எடுக்க போகிறாரு வேணா விட்டுறாரு. அவரோட லொக்கேஷன் கூட பார்க்க போனார். அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, நான் எதுக்கு இதெல்லாம்
என்னால் லொக்கேஷன் பார்க்கணும், எனக்கு என்ன தான் ஆச்சு, நான் வந்து இதுக்காக லொக்கேஷன் போடலேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆமாம், இவளுக்கு என்ன தான் வேணும், எனக்கு கிஸ் பண்ண வரா, நைட்டு இன்னொரு பையன் கூட நைட் டேட்டிங் போகிறா, இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கான்னு சொல்லி யோசிக்கிறாரு. எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லி போய் ஃபோன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி இப்படி கை தூக்குறாரு, அப்படி தூக்கி நைட் இடத்துல எக்ஸசைஸ் பண்ணி குதிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் முடியாமல் ஓடி போய் ஃபோன் எடுத்து கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணால் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த பூனை கொண்டு அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்திருக்கு, பூனை பார்த்துட்ருக்காங்க, அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் வந்து காரில் தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் குட்டி ஹீரோ இருக்கார். ஃபோன் வரத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு எடுத்து பேசுகிறாரு. ஹலோ, நம்ம ஹீரோ வாய்ஸ் குட்டி ஹீரோ வாய்ஸ்கிறேன்னு இவர் என்ன, ஆமா நீ அவள் ஃபோனில் நீ என்ன பண்ணுற, நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்க, நீங்கள் தான் சொல்லணும், என்ன வேணும், அவள் ஃபோனில் எதுக்கு நீ எடுக்கிற, இப்போ அவள் எங்கே இருக்கா, அவளோட பர்சனல் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணுமா, அப்படி தெரியக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ சொல்லு, அவள் எங்கே, அவள் இப்போ பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, அவங்க வந்தோன்னே கூப்பிடுவாங்க, கூப்பிடாட்டி விட்டுருக்கேன்னு சொல்லி அவர் பேசுகிறக்குள்ளே கட் பண்ணிட்டாரு. இவர் டென்ஷன், நைட் நேரம் குட்டி ஹீரோ கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே மனுஷனுக்கு செம டென்ஷன். இதுவும் குட்டி ஹீரோ கூட தான் இருக்கான்னு தெரிஞ்சோன்னா மனுஷன் செம டென்ஷன் ஆகி தண்ணி அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. 2-3 கப்பு குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல வந்து அவங்க கட்டி பிடிச்சிட்டு நின்னது, ஹோட்டலில் வந்து பிடிக்குமான்னு சொல்லி மற்றவங்க கேட்டப்போ அவங்க பாதியோடு நிறுத்தினது எல்லாமே ஞாபகம் வந்து மனுஷன் இன்னும் டென்ஷன் ஆகிட்டாரு. குடிச்சிக்கிட்டே இருக்காரு. சைடுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினையும் குட்டி ஹீரோவையும் காமிக்கிறாங்க. எல்லா பக்கம் சுற்றிட்டு நைட்டு வீட்டில் ட்ராப் பண்ண வந்துட்டாங்க நம்ம குட்டி ஹீரோ. அவங்க சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு இறங்கி கீழே போகிறாங்க. போயிட்டு வெளியே நின்று இந்த டாட்டா காமிக்கிறாரு. நம்ம குட்டி ஹீரோ அவங்களையே பார்த்துட்ருக்காங்க, ஒரு ரொமான்டிக் ஃபேஸோடு பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு வந்து நடந்தது ஞாபகம் வருது. அந்த பொண்ணை மீட் பண்ண போனாங்க தெரியுமா, அந்த பொண்ணு வந்து நான் வந்து அவருக்காக தான் போய் சொல்லி வர சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறப்போ முக்காடெல்லாம் போட்டு பக்கத்தில் நின்று கேட்டுட்டாரு. ஸோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகலான்னு பார்க்குறப்போ அந்த பொண்ணு திட்டிட்டு காசை கொடுத்துட்டு போனது. இது வந்து இவர் போய் எக்ஸ்கியூஸ் மீன் கோமா நின்று பேசுனது ஞாபகம்லாம் வருது. அப்போ அவங்க பேசுகிறது கேட்குறாரு. என்ன கேட்குறாங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது, இங்கே பாருங்கள் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அவருக்கு குட்டி ஹீரோவுக்கு ஃபேனாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, திரும்ப அதே மாதிரி நீங்கள் ஃபேனாக எப்போவுமே இருக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வராங்க. இதில் யோசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு அந்த ஹீரோயினை அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அவருக்கு ஏனே தெரியல, நம்ம மேலே கேர் பண்ணிக்க இப்படி ஒரு ஆளா அப்படின்னு யோசிக்க நம்ம தலைவருக்கு செம டென்ஷன். மணியை பார்க்குறாரு, மணி 12:15. என்னடா அவருக்கு வந்த கொடுமைன்னு சொல்லிட்டு இங்கிட்ட பார்க்குறாரு, அங்கிட்ட பார்க்குறாரு. சத்தியமாக முடியல. ஒரு டென்ஷனில் போய் ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா, ஃபோன் பண்ணலாமா வேண்டாம், திரும்ப ஃபோனை கீழே போட்டார். என்னதாயா உனக்கு வேணும், ஃபோன் தான் பண்ணி தொலையேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்து ஃபோனை அங்கேயே வச்சுட்டு ரூமில் போய் படுத்துட்டாருங்க மனுஷன். ஃபோனே பண்ணக்கூடாதுங்கிற முடிவு எடுத்துட்டாரு. நல்ல முடிவு தான். அடுத்தா நம்ம இன்னொரு குட்டி தலைவர் காமிக்கிறார். அதாங்க நம்ம அசிஸ்டன்ட் சார் அப்பில் வச்சு அந்த சீக்கிரட் ஆளுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ட்ரக்ஸ் எல்லாம் வெளியே போயிருக்கு, எங்கே போயிருக்கு ஒன்றுமே உனக்கு தெரியல, எந்த இடத்துல இருக்குன்னு எதுவுமே உனக்கு தெரியலன்னு கேட்டு திட்டிகிட்டு இருக்காரு. சார் எனக்கு எதுவுமே தெரியல சார், நான் அந்த அளவுக்கு டிடெக்டிவ் கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ் ஆகிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சாரையும் காமிக்கிறாங்க. இந்த மலையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த மலைக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. போனாலும் அது எந்த இடத்துல இருக்குது, எக்ஸாக்டாக என்னென்னு நமக்கு தெரிய வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், முதல்ல அவனை வர சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. பார்த்தா நம்ம பாபி வராருங்க. இந்த பாபி முடி வெடிச்சு போட்டு அவன் வந்து நம்ம ஹீரோ சாரை பார்த்தோன்னா ஹீரோ சிக்னல் பண்ணுறாரு. என்ன ரொம்ப இழைச்சி போயிட்டு அங்கே டயட் பிளான் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல் அப்படிங்கிறாரு. இப்போ எனக்கு டீஸ் பண்ணாமல் எனக்கு எதுக்கு வர சொன்னீங்க சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ சார். ஹெல்ப்பு உங்களுக்கு தேவைப்படுது, அதை வந்து நீங்கள் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறீங்களா, என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், சொல்லுங்கள் பாப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பார், நீ வந்து மைனர் பசங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்க, நியாயப்படி பார்த்தா உனக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். நீ எதை உண்மையை சொன்னீன்னா மேற்கொண்டு நாங்கள் எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம்னு சொல்லி தன் ஃபோனில் இருந்து ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இவங்க மைனர் பசங்களா, இவங்க மைனர் பசங்க எனக்கு தெரியவே தெரியாது, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா 5 வருஷம் 10 வருஷம் ஆகும், என்னடா 10 வருஷம் கொடுத்துடலாமா அசிஸ்டன்ட் சாரை பார்த்து கேட்குறாரு. கண்டிப்பாக சார் நான் போய் அப்ளை பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ சார், நான் ஏன் தான் இப்படி அடிக்கடி உங்ககிட்ட மாட்டணும் தெரியல, நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு, அந்த குட்ஸ் எல்லாம் எங்கே போயிருக்கு, நாங்கள் அந்த பாருக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ட்ரக்ஸு சேல் பண்ணலை, அந்த குட்ஸ் எல்லாம் எங்கேயோ இடம் மாற்றிட்டாங்க, இப்போ அதெல்லாம் எங்கே இருக்கும் சார், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது சார் அப்படிங்கிறாங்க. டே நீ 10 வருஷம் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுன்னு ஃபோனடு அப்படிங்கிறாரு. உடனே இவர் சார் சொல்கிறேன் சார், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் அந்த மலையில் மட்டும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், மலைன்னா எந்த இடத்துல எக்ஸாக்டாக சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. மலையில் அந்த பவிலோன்கிற அந்த இதுக்கு பக்கத்தில் வந்து 5 பிரதர்ஸ் ட்ரீ இருக்குது, அதில் கடைசி 7 பிரதர்ஸ் ட்ரீ இருக்குது, அது
கடைசி ட்ரிக்கு கீழே தான் மறைச்சி வச்சுருக்கிறதா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஓ சரியா, அப்படியே சரி நீ போயிட்டு வா, நீ கோஆப்ரேஷன் பண்ணுறதை நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவருக்கு எழுந்திரிச்சு போகிறப்போ, ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீங்கள் கொடுத்தது வந்து மைனர் பசங்க இல்லை, மைனர் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ ஏமாற்றிட்டீங்களா, திரும்ப ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக கத்துறான். போடா போ, யாரையுமே நம்பக்கூடாது, உங்களை போய் நம்பணும் பார்த்தீங்களா சார் அப்படிங்கிறாங்க. நான் தான் கோஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, போங்க சார், இனிமேல் உங்களை நம்பவே மாட்டேன்ட்டு அவர் கோச்சிட்டு போகிறாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறாரு. 2 பேர் அசிஸ்டன்ட் சாரும் ஹீரோ சாரும் காரில் போயிட்டுருக்காங்க அந்த மலையை நோக்கி. அது வந்திருக்கிறது அசிஸ்டன்ட் சாரோட காரு. அது பார்த்தா கல்லும் மரடும் ஒரே இதாக இருக்குது. ஐயோ ஏன் சார் என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, என் காரு எப்பேற்பட்ட காரு, இது வந்து எல்லாம் டேமேஜ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி போகிற வழியில் பாதியோடு நிறுத்திட்டாங்க. ஏன் இங்கே நிறுத்திட்டேன், இன்னும் 60 கிலோமீட்டர் உள்ளே போகணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே கார் போகாதுன்ட்டு மிஸ் லீம் அவங்க தான் சார் 3 மணி நேரத்தில் போயிட்டு வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் கண்டிப்பாக ஷார்ட்கட் தெரியும், இருங்க அவங்கள வர சொல்கிறேன்னு சொல்லி வர சொல்லிட்டாங்க. பார்த்தா 3 பேரும் மலைக்கு கீழே நின்றுருக்காங்க. என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, நான் இது மேலே தான் ஏறி போனேன் சார், ட்ரெக்கிங் போகிறது ரொம்ப போரு சார், அதனால் அந்த மலை மேலே ஏறி போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த மலை மேலே எப்படி ஏறுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, எனக்கு ஹைட்டுனா பயம், அதனால் நீங்கள் போங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் சாரை பார்க்க சொல்ல, அவர் ஐயோ சார் எனக்கு காலு டேமேஜ் ஆகிடுச்சு, இன்னும் முடியல சார், வலியாக இருக்குது, சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் கூட நீ வந்த, இப்போ சரியாயில்ல சார், ரொம்ப வலிக்குது சார், நீங்கள் போங்க சார் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேடம் வந்து அந்த கையிலெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க மேலே போயிடுறாங்க. பாதி தூரம் ஏறிட்டாங்க. இன்னும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் மேலே வாங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோ சாருக்கா பயம் வந்துடுச்சு. திரும்பி நீங்கன்னு சொல்கிறக்குள்ளே அவர் பாதி தூரம் போயிட்டார் அசிஸ்டன்ட் சார். இல்லை சார் எனக்கு கால் வலிக்குது, நான் காலில் வெயிட் பண்ணுறேன், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுறாரு. இவர் வேறு வழி இல்லாமல் மூச்சு வாங்க மேலே மலை மேலே ஏறி போகிறாரு. ஹீரோயின் மேடம் கை கொடுத்து வான்னு சொல்லி இழுக்கிறப்ப அப்படியே மேலே படுத்து, ஐயோ என்னால் முடியல, மூச்சு முட்டுது மேடம், அன்றைக்கி நான் பண்ணது லாஸ்ட் டைம் நான் பண்ணது ரொம்ப ரொம்ப சாரி, நீங்கள் எப்படித்தான் ஏறி வந்தீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. அப்படியே மூச்சு வாங்க, சரி வாங்க சார் போகலாம். என்னது போகலாமா, ஐயோ என்னால் முடியாது, ஒரு 10 நிமிஷமாவது நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குமிஞ்சுக்கிட்டே தக்கா புத்தக்கா நடந்து வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாரு. எப்படி தான் மேடம் இப்படி நடந்து வந்தீங்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் பின்னாடி ஒரு தாத்தா வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த தாத்தா வராரு. வந்துட்டு பார்த்து இப்படின்னு எட்டி பார்க்குறாரு. அவரை பார்த்துட்டு பயந்துட்டு ஐயோ அம்மான்னு சொல்லி குப்புறக்கா போய் விழுகிறாரு. ஆமாம் இவர் யார், இவர் எட்டி அறிவாளர், இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் பல நாளாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படிங்கிறாங்க. சரி வாங்க போகலான்னு 3 பேர் அங்கேருந்து போகிறாங்க. 3 பேருமே அவங்க சொன்ன இடத்த பார்த்து நிற்கிறாங்க. கண்டிப்பாக தெரியுமா இந்த இடத்துல தானே, ஆமாம் இதுதான் 5 பிரதர்ஸ் டீ இருக்குது இந்த பவிலோன் பக்கத்தில் அப்படிங்கிறாங்க. அது எப்படி 5 பிரதர்ஸ் டீன்னு சொல்கிறீங்க, ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு, அது வந்து பிரதர்ஸ் கிடையாது, சேமாக இருக்கிறங்காட்டி அப்படி பேர் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே மொத்தம் 20 இருக்கே அப்படிங்கிறாங்க. இவர் சொல்கிற உடனே அந்த சார் வந்து அந்த ஹீரோயின் காதல் என்னமோ சொல்கிறாங்க. அதாவது இங்கே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் வந்ததை இவர் பார்த்துருக்காரு போல் அப்படிங்கிறாங்க. எதுக்கு உங்கள் காதல் சொல்கிறாரு, அவர் கொஞ்சம் ஷை டைப்பு, அதனால் எங்கிட்ட சொல்லி சொன்னார் அப்படிங்கிறாங்க. அவரே எங்கிட்ட சொல்ல மாட்டாரா, என்ன சொன்னார், கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு வேலை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே உரைச்சி பார்த்துட்டு நீங்கள் 3 பேர் அங்கே பாருங்கள், நம்ம இங்கே பார்க்கலான்னு சொல்லி கையை வச்சு இடம் பிரிக்க பண்ணுறக்குள்ளே அவங்க போய் தோண்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து தோன்றுறாங்க. 3 பேர் ஒவ்வொரு இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம அந்த சார் இருப்பார்ல, அந்த தாத்தாக்கு வந்து உடனே என்னமோ கிடச்சிருது. பார்த்தா அது வந்து ஒரு மூலிகை பொருள் போல் கிடச்சிச்சுன்னு சொல்லி இவங்களும் ஓடி போய் பார்க்குறாங்க. பிச்சு அவர் வாயில் கொஞ்சம் திணிச்சு விட்டு இவர் வாயில் கொஞ்சம் திணிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு திரும்ப 3 பேர் தோன்றப்போ நம்ம ஹீரோயினுக்கு கிடச்சிருது ஒரு கவர் இருக்குது. சார் இங்கே வாங்க, இங்கே என்னமோ இருக்குன்னு சொன்னேன்னு போய் எடுத்து பார்த்தோன்னா அதில் வந்து அந்த ட்ரக்ஸ் பேச்சஸ் இருக்குது. இது ஒன்று கிட்டத்துக்கு ஆமாம் இதே நல்ல வேலை நமக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் 3 பேரும் அந்த மலைக்கிட்ட நிற்கிறாங்க. சார் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. நான் வந்து 6 மணிக்கு மேலே இருக்க மாட்டேன், எனக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் சீக்கிரமாக வந்து சேருங்கன்ட்டு ஒரே செகண்ட் மலையிலேருந்து டம்முன்னு கீழே குதிச்சுட்டாங்க அந்த கயிறு மூலமாக. நானும் அப்படின்ட்டு நீங்கள் நடந்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் நடந்து வந்தால் அவர்னால முடியவே இல்லை. அப்பான்னு அப்படியே பாதி முட்டிங்கால் போட்டுட்டு அவர் வழி நடந்து வர்றாரு. கார்கிட்ட வந்து டொம்முன்னு விழுந்துட்டாரு. உடனே நம்ம அசிஸ்டன்ட் சார் ஓடி வர்றாரு அவரை தாங்கருக்கு அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டாரு. ஆனால் வல்ல வந்து அந்த பேக்கை பிடுங்கிட்டு, ஐயோ சார் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா எவிடன்ஸ் இப்படி போட்டு அமுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை பிடுங்கிட்டு போய் உள்ளே போகிறாரு. ஐயோ என்ன பாடா, கொஞ்சமாவது குடிக்க தண்ணி குடுறேன்னு சொல்லி பாவம் அந்த மனசை கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு
அடுத்து அவங்க 3 பேரும் ஆஃபீஸில் இருக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் சார் வந்து கம்ப்யூட்டரில் நம்ம குட்டி ஹீரோ பற்றி போட்டு பார்த்துட்ருக்காரு. இங்கே நம்ம ஹீரோ சார் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த ட்ரக்ஸ் எல்லாம் என்னாச்சு அதை பற்றி பார்க்கணும், கம்பேர் பண்ணணும், விசாரிக்கணும், அதோட ரிசல்ட்லாம் என்னாச்சு அப்படிங்கிறப்ப நெகட்டிவ்லாம் சொல்கிறாரு. ஆனால் இவர் எதுவுமே கண்டுக்காமல் குட்டி ஹீரோ சார் பேசுகிறதையே இந்த மாதிரி அது காலில் ஹெட்செட் மாதிரி கேட்டுட்ருக்காரு. அவருக்கு வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. சார் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஐடியல் பொண்ணு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவங்க கொஞ்சம் வார்மாக அண்ட் கேஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் ஏஜ் அதிகமான பொண்ணுக்களை விரும்புகிறீங்களா அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு ஏஜ் எதிர்பார்க்குறீங்க அதுவான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. சப்போஸ் ஒரு 10 இயர்ஸ் இருக்குல்ல, இங்கே ரிலேஷன்ஷிப்குள்ளே வயசு ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம அசிஸ்டன்ட் சார் கோவம் சட்டை பிடிச்சி, ஏன்டா 10 வயசா, அவங்களுக்கு 20 வயசுடா, 20 வயசு உனக்கு அந்த பொண்ணு தான் தேவையா அப்படின்னு சட்டை பிடித்து இழுக்கிறாரு. அவங்க காலேஜ் படிக்கிறப்ப நீ பிறந்திருக்கவே மாட்டேடா, உனக்கு அவங்க தான் வேணுமான்னு சொல்லி சட்டை பிடிச்சி இழுத்து அடிக்கவே போகிறாரு. பார்த்தா அத்தனையும் கனவு. திரும்ப வீடியோ தான் கம்ப்யூட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பேச ஒரு ரெஸ்பான்சிவே காணாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சார் வந்து பார்க்குறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நாள் ஃபுல்லாக இதை தான் நீ பார்த்துட்ருக்கியா? இல்லை சும்மா தான் பார்த்தேன். அங்கே முன்னாடி பிகினிங் போங்கிறாங்க. இல்லை வேண்டாங்கிறாங்க. போன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா போடுறாங்க. பார்த்தா ஒரு போஸ்ட் இருக்குது. அவங்க கோவன், அவரோட அஃபீஷியல் பேஜ் கோவன். அந்த அஃபீஷியல் பேஜில் வந்து நான் ரொம்ப கேர் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அவங்களோட பூனை காணும், கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி போஸ்டெல்லாம் போட்டிருக்காரு. இவர் ரொம்ப ரெடிகுலஸ்ன்னு சொல்லி ஹீரோ சார் வந்து அந்த போஸ்ட்டே பார்த்து முறைக்கிறாரு. அப்புறம் இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம குட்டி ஹீரோ வந்து யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களே வந்து வாசல் நின்று நம்ம ஹீரோயின் பாட்டியை பார்த்து கூப்பிட்றாங்க. இவங்களை பார்த்து சிரிச்சுட்டு பின்னாடி அவங்க கூட போயிடுறாங்க. 2 பேரும் கேண்டீனில் போய் உட்காராங்க. உனக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லி ஒரு பையை கொடுக்குறாங்க. என்னது இதெல்லாம்? இது வந்து கால் கேருக்கு, இது கண் கேருக்கு, இது பாடி போன் வெயிட்டுக்கு எல்லாத்துக்குமே இதெல்லாம் இருக்குது. இந்த மில்க் ஷேக்கில் இதெல்லாம் நீ குடிச்சின்னா உனக்கு சரியே நல்லா ஒர்க் ஆகுங்கிறாங்க. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், எதுக்கு கொண்டு வரேன், எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், நான் இன்னும் ஸ்ட்ராங்காக எனர்ஜியாக இருக்கேன்னு சொல்லி கீழே உட்காந்து புஷ்அப் எடுத்தெல்லாம் காமிக்கிறாங்க. அவர் இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறாரு நம்ம குட்டி ஹீரோ.